ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணாரிலே போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசிக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது, தயாராக இருங்க. என்ன சார் பெரிய விஷயம், புதிர் போடுறீங்களா அப்படிங்கிறீங்களா? நல்ல விஷயந்தான். அஷ்டமசனியோட தாக்கம் வெகுவாக குறையுது. சரியா? ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு வந்துட்டார். மார்ச் 25 வரைக்கும் இருப்பார். நல்லாயிருக்கும். அடுத்த வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். சனிபவனுடைய தாக்கம் வெகுவாக குறையும். அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சனிபவன் ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுத்துட்டு இருந்தார். இனிமேல் எல்லாமே சரியாகும். சரியா நேர்களே? ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், குரு பார்வையில் இருக்கிறாங்க. கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் நடக்குது. எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. மார்ச் 4ஆம் தேதி காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. 3 நட்சத்திரமும் போய்ட்டு வந்துடுங்க. கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஏன்னா ராசியில் கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்கள் வருகிற செப்டம்பர் வரைக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருகின்ற ஒரு 7 மாதத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். அடுத்த ராசிக்கு 3-10 கூடிய சுக்கிரன் தைரியவீரி சனாபதி, லாப சனாபதி. ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு வராரு. அதனால் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாரு. சில துஷ்டிசைகள் இருந்தது. துஷ்டருடைய சவாசம் இருந்தது. சிந்தனை சரியில்லை. பணம் இல்லாமல் இருந்தது. தேவைக்கு பணம் இல்லை. பிரச்சனை இருந்தது. வாக்கு பிரச்சனை இருந்தது. வசதி குறைவாக இருந்தது. சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு சேரலை. அசைவ குறைபாடுகள் இருந்தது. ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தார். தனா குடும்ப வாக்குஸ்தானம். குடும்பத்தில் பண பிரச்சனை இருந்தது. பேச்சில் பிரச்சனை இருந்தது. நம்ம ஒன்று சொன்னால் மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்குருவாங்க. தவறான ஒரு புரிதல் இருந்தது. இனி எல்லாமே சரியாயிரும். சில பேருக்கு பழக்க வழக்கங்களே மாறி இருந்தது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தொத்திக்கிறோம் அஷ்டம சனியில். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இன்னும் நாளாக சரியாகும். ஸோ சுக்கிரன் சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டலட்சுமி யோகம். ஏற்கனவே 8ஆம் இடத்துக்கு அஷ்டம்தான். அதில் சுக்கிரன் இப்போ உட்காந்துருக்கிறதுனால உட்காந்து உச்சமடைகிறாரு. மாளவிய யோகத்தில் உட்காந்து சனிபவனை சுத்தப்படுத்துறதுனால அஷ்டலட்சுமி யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுக்கிர வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 வீட்டில் மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சுக்கிர மந்திரம். சுக்கிரதசை நடக்கிறவங்களும் சொல்லலாம். சிம்மராசியில் சுக்கிரதசை கொஞ்சம் வயசில் முடிஞ்சிடும். இருந்தாலும் சுக்கிர புத்தி நடக்கிறவங்க, ஜனன ஜாதகத்தில் சுக்கிர சரியில்லாதவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரியா நேர்களே? உங்களுக்காக நிறைய தகவல்களை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த மந்திரத்தையும் அந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை வேணுங்கிற வாங்கிக்கோங்க. சரியா நேர்களே? சுக்கிர மந்திரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நடைமுறையில் இதை நிறைய பேர் சொல்லி நல்வழிப்படுத்திருக்கிறாங்க. சரியா? நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. குடும்பம் எனக்கும் நல்லபடியாக இருந்திருக்கு. கணவன் உறவு நல்லபடியாக இருந்திருக்கு. திருமண காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. வீட்டில் சந்தோஷம் இருந்திருக்கு. முருக்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவா வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் திருக்க வானவர் போற்ற செத்தவர் தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கரன் தன் பாகபங்கம் போற்றி. அதாவது எப்படின்னா, நல்ல ஒரு இதை கொடுப்பாரு சுக்கிரன். வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அந்த சுக்கிர பகவான் நவக்கிரகங்களே இறந்து போனவர்களை எழுப்புகிற சக்தி அவருக்கு தான் இருக்குது. அதை நீடித்து அயலை கொடுப்பாரு அர்த்தம். இறந்து போனால் யாரும் திருப்பி வரப்போகிறது கிடையாது. ஆனால் சுக்கிர மந்திரத்தை டெய்லி சொன்னோம்னா நீடித்த ஆயுள் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனதாலும் உடலாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்போம். இதில் சொல்ல விஷயம் என்னென்னா, இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீண்ட ஆயுளுக்கு இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம் அல்லவா? யாராக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வாழணும் தான் ஆசைப்படுவோம். ஸோ ஆசைப்படுறது அப்படின்னாலே சுக்கிரன் தான். அனைத்துக்கும் ஆசைப்படு ராஜகுமாரா அப்படின்னாலே சுக்கிரன் தான். சுக்கிரனாலே ஆசை தான். எல்லாருக்கும் நீண்ட நாளாக வாழணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசைக்கு அடிநாதமாக இருக்கிறவர் சுக்கிரன் தான். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க அடியன் கிட்ட கேளுங்க, நான் கொடுப்பேன். 8807457629 ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. நிறைய நேர்களுக்கு இந்த பட்டன் செல்லை வச்சுக்கிட்டு வயதானவங்களாம் சார் அனுப்புங்க சார், ஃபோனில் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனெல்லாம் எதுவும் அனுப்ப முடியாதுங்க. ஃபோனில் பேச தான் முடியும். அதுவும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவேன். ஃபோன் அடிச்செல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்கு என்ன கட்டணம்னு சொல்லிட்டு பார்த்து கொடுப்போம். இப்போ சுக்கிர மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் ராசி பலன் கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மந்திரம் தான் ரொம்ப முக்கியம். சரியா? மந்திரம் அடுத்து மந்திரம் கால், மதி முக்கால். அடுத்து மதினா என்ன? சந்திரன் இன்றைக்கி உங்கள் ராசியில் இருக்கிறாரு. 3/3/2026 ராசியில் இருக்கிறாரு. அடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. 3ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இந்த 10 நாட்களில் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது.
3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3லிருந்து மார்ச் 13க்குள்ளே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக ஒளிச்சந்திரனாக வளர்பிறை சந்திரன் ஆகிட்டார், ஒளிச்சந்திரன் ஆகிட்டார், பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு. 3/3/2026 பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு மாசி மகத்தை ஒட்டி. அந்த சந்திரன் வந்து அடுத்து வந்து ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ சந்திரன் எப்போல்லாம் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு வருகிற 13ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்க போகுது. அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்க போகுது. ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்க போகுது. அது 1000-ஆக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம். சரியாக நேரலை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து சனி பகவான சுக்கிரன் சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவானை சுபத்தப்படுத்துகிறாரு. சுக்கிரன் சனி பகவான் பார்க்குற இடங்கள்லாம் இனிமேல் நல்லாயிருக்கும். அவர் ராசிக்கு வந்து இப்போ எந்த இடத்த பார்க்குறாரு? ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு, சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. ஸோ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால கெடுபலங்கள் இருந்தது, தொழிலில் பிரச்சனை இருந்தது, வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தது, வணிகத்தில் பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் சரியாக போயிடும். எந்தெந்த தொழிலில் பிரச்சனை இருந்தது சார் அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டில் பிரச்சனை இருந்தது. ஏன்னா 10ஆம் இடம் வந்து ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. இப்போ சுக்கிரன் கூட சேர்ந்து தான் பார்க்குறாரு. ஸோ இனிமேல் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன? ஜவுளி கடை, பாத்திரக்கடை, நகைக்கடை, சில்வர் பாத்திரம், கலைப்பொருட்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு, சரியா இப்படி நிறையா சொல்லலாம். ஸ்வீட் ஸ்டாலு, இனிப்பு பொருட்கள், பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்லாயிருக்கும். சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் வராரு. ஸோ உணவு வீடு வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். போர்டிங் அண்ட் லாண்டிங் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாகனம், ட்ராவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, இப்படி நிறையா இருக்குது. ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சனி பகவானுடைய பார்வை சுபத்துவமாகும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது என்ன? தன குடும்ப வாக்குஸ்தானம். வீட்டில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சரியா நேரத்தில் குடும்பத்தில் தேவைக்கு பணம் இருக்கும். நீங்கள் வந்து தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா வெள்ளி வாங்கி போடுங்க. வெள்ளி பாரு, வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி பொருட்கள் வாங்கி போடுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ குடும்பத்தில் பெண்ணுக்கு உண்டான வெள்ளி கொலுசு, வெள்ளி மிஞ்சி இதெல்லாம் வாங்கி போடுங்க. நான் வெள்ளி மோதிரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடம், அடுத்து 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் குரு கூட சேருவார். ஸோ இந்த காலகட்டத்தில் வெள்ளி மோதிரம் போடுங்க. வெள்ளி மோதிரத்தை வந்து திங்கக்கிழமை போய் வாங்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு உண்டான நாள். ஏன்னா வெள்ளிங்கு இது வந்து சந்திரன் சுக்கிரன் அணுக்கரம் பெற்ற ஒரு உலோகம். ஸோ திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை போடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் வச்சும் போடலாம், பெருமாள் கோயிலும் போடலாம். சரியா? வீட்டில் வச்சு போட்டிங்கன்னா அந்த சுலோகத்தை சொல்லுங்கள். அந்த சுக்கிரனுடைய சுலோகத்தை சொல்லி போடுங்க. அதுபோல் மகாலட்சுமி மந்திரம் இருக்குது. இந்த சுலோகம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. நமஸ்தே செல்வ ரூபிணியே, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திரப்பதுமே சதா. இது ஏற்கனவே பழைய வீடியோவில் கேட்டிருக்கிறேன். நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும். என்னடா இவர் சொன்னதே திருப்பி சொல்கிறாரும்பிங்க. அதை தான் சொல்ல முடியும். உண்மையை 1000 தடவை சொல்லலாம், ஒழிக்க சொல்லலாம், ஊர் முழுக்க கேட்க சொல்லலாம். ஏன்னா அது உண்மையை எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம். சத்தியமே ஜெயதே, தர்மமே ஜெயிக்கும், சத்தியமே தான் ஜெயிக்கும். அதனால் சத்தியபூர்வமாக சொல்கிறேன். இந்த சுக்கிர மந்திரமும் இந்த மகாலட்சுமி மந்திரமும் சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம தண்ணியோட தாக்கத்தை வெகுவாக குறைக்கும். சரியா? சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம். சரியா நேயர்களே? நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பாரு, ஒரு சாந்த மனதை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, மகிழ்ச்சியை கொடுப்பாரு. ஸோ இந்த 2 மந்திரமும் நீங்கள் வெள்ளிக்கிழமை படிச்சுட்டு வெள்ளி மோதிரம் போடலாம். சரியா? வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த வரலில் சார் போடணும் அப்படின்னா, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கேது எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் கேது எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஏன்னா கேதுக்கு வந்து விரல் கிடையாது. நம்ம 5 விரல் இருக்குது பார்த்தீங்களா? ஆண் பெண் இருபாலரும் எந்த கையிலும் போட்டுக்கலாம். மோதிரம் வலது கையிலும் போடலாம், இடது கையிலும் போடலாம். நான் இந்நேரம் மோதிரத்தை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, மோதிரம் போடுறதுக்கு இந்நேரம் நல்ல நேரம். வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு இந்நேரம் போட்டிங்கன்னா வாழ்க்கையே டேர்ன் ஆயிரும். இதைத்தான் நான் என்ன சொன்னேன், ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது. இந்த வெள்ளி மோதிரத்தை போடுறதுக்கு இப்போ நல்ல நேரமாக இருக்குது. இந்த மோதிரத்தை போட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். பெண்ணுக்கு அலையன்ஸ் பார்க்குறீங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும். பையனுக்கு வேலை கிடையாது தேடுறீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல வீடு கிடைக்கும். இடமனை அமையணும்னா இடமனை அமையும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பொதுவாக வெள்ளி மோதிரம் போட்டாலே குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் வெள்ளி பாரெலாம் வாங்கி பாருங்கள், ஜில்லுன்னு இருக்கும். தங்கத்தை காட்டிலும் ஜில்லுன்னு இருக்கும் வெள்ளி. சரியா? ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மெட்டலே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வெள்ளி மோதிரம் போடுறதுனால உடம்புல சீதோஷணம் இதாகும். ஏற்கனவே சிம்மம் வந்து ஒரு உஷ்ணமான ராசி. கேது ஒரு கிரகம் இருக்குது, பாவ கிரகம் இப்போ இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல் நிலை நல்லாயிருக்கும், சீதோஷணம் நல்லாயிருக்கும், உடம்புல வந்து தட்பம் நல்லாயிருக்கும்.
சரியா? பித்தம், கபம், வாயு சமச்சீராக இருக்கும். நல்ல விதமாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோய் நொடியெல்லாம் தீரும். ஸோ வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. கேது மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கேது எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். சரியா? கேது வந்து உங்கள் ராசி கட்டத்தில் பிறந்த ஜாதக ராசி கட்டத்தில் நான் சொல்கிற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா எந்த வரல போடணும்னா கேதுக்கு மட்டும்தான் ஒரு ஆப்ஷன். மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம். சரியா? இந்த 4 வீட்டில் இருந்தாருன்னா மோதிர விரலை போடுங்க. நீங்கள் கட்டத்தை பார்க்கணும். கட்டத்தை பார்க்காமலாம் செய்யக்கூடாது. சார் எனக்கு பிறந்த ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து என்னென்னு நான் சொல்கிறேன். பிறந்த ஜாதகம் இருக்குது, நான் ராசி கட்டத்தில் கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்துருவேன் சார் அப்படின்னு நாலேஜ் இருக்கிறவங்க, விவரமாக இருக்கிறவங்க ராசி கட்டத்தை பாருங்கள், உங்கள் பிறந்த ஜாதகத்தை பாருங்கள். கேது வந்து மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 வீட்டில் இருந்தாருன்னா கண்ணை மூடிட்டு மோதிர விரலை போடுங்க. கேது வேறு எங்கே சார் இருக்கிறாரு? கேது வந்து ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனம் இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபம், துலாம், கன்னி, மிதுனத்தில் இருந்தாருன்னா சுண்டு விரலில் போடுங்க. கேது மகர கும்பத்தில் இருந்தாருன்னா நடு விரலில் போடுங்க. கேது தனுசு மீனத்தில் இருந்தாருன்னா ஆள்காட்டி விரலில் போடுங்க. சரியா? இப்போ 4 விரலும் உங்களுக்கு பரிந்துரை சொல்லியிருக்கிறேன். 4 விரலையும் போடலாம். கட்டை விரலையும் சில பேர் போடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுகளை யாரும் போட மாட்டாங்க. கட்டை விரலையும் போடலாம். செவ்வாயோட அனுக்கிறம். இந்த மேசம், விருச்சிகத்தில் பிறந்தவங்க, மேசம் விருச்சிகத்தில் கேது இருக்க பிறந்தவங்க கட்டை விரலையும் போடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. சரியா? நேரில் போடுங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். சரியா? ஒரு பெரிய விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும். தயாராக இருங்க. நல்ல விஷயம் நடக்கும். அதை சந்திக்க தயாராகுங்க இந்த வெள்ளி மோதிரம் போகிறதுனால. ஏன்னா வெள்ளி மோதிரம் வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குடும்பத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து குடும்பம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். சனி பகவான் கூட சேர்ந்து பார்க்குறாரு. ராசிக்கு 6, 7 கூட கூட சேர்ந்து பார்க்குறாரு. ஸோ கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து திடீர்னு அதிர்ஷ்டம் வரும். நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். இன்டகிரேஷன் இருக்கும். நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்கும். லைஃப் பார்ட்னர்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். இந்நேரம் தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் திடீர்னு நடக்க போகுது. தயாராக இருங்க. இந்த மோதிரத்தை போடுங்க. சரியா? மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஜாதக கட்டத்தில் கேது எங்கே இருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் கேது வந்து எனக்கு இந்த ராசியில் இருக்கிறாரு, என் ஜாதக கட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறாரு, நான் எந்த வரல போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். லக்கணமெல்லாம் தேவையில்லை. கேது வந்து எந்த ராசியில் இருக்கிறாரு, சரியா 12 ராசியில் எந்த ராசியில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா அந்த வரல சொல்லுவேன். அடுத்து பூரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். கண்ணை மூடிட்டு சுண்டு வரல போட்டுருங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த கையிலும் போடலாம். வலது கையிலும் போடலாம், இடது கையிலும் போடலாம். சில பேர் சொல்லுவாங்க ஆண் அந்த கையில் போடணும், பெண் இந்த கையில் போடணும்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் எந்த கையிலும் போடலாம், எந்த வயசுலையும் போடலாம். சரியா? இந்த வயசில் தான் போடணும், அந்த வயசில் தான் போடணும் கிடையாது. எந்த வயசுலையும் போடலாம், எந்த கையிலும் போடலாம். சரியா? 2 கையும் நம்ம கை தான். அதனால் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு விரலில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல யோகமாக இருக்குங்க. சுண்டு விரலில் மட்டும் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க போட்டிங்கன்னா குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். காசு பணம் தாராளமாக வரும். லாபம் அதிகமாகும். தொட்டக்காரியம் துலங்கும். லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கணக்கு வழக்கு வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் படித்து வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை பார்க்குறவங்க, ஐடி வேலையில் இருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபோனை நோண்டுறவங்க, ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டெஸ்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் சிஸ்டம், கம்ப்யூட்டர், ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல பலங்களை கொடுப்பாரு. சுக்கிரை வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரமும் வந்து மோதிர விரலை போடுங்க. கண்ணை மூடிட்டு மோதிர விரலை போட்டுருங்க. சரியா? உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் கண்ணை மூடிட்டு மோதிர விரலை போட்டுருங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் உங்கள் ராசிநாதரோட நட்சத்திரம். ஆள் நல்லா இருப்பீங்க. அனைத்தும் கிடைக்கும். அஷ்டலட்சுமியும் கிடைக்கும், நவநீதையும் கிடைக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில். அது வந்து இதுதான். வருகிற 13ஆம் தேதிக்குள்ளே வாங்கி போட்டுருங்க. இன்னும் 10 நாள் இருக்குது. மார்ச் 3லேருந்து மார்ச் 11க்குள்ளே சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். மார்ச் 13ஆம் தேதி குரு பார்வையில் இருப்பார். நல்லா இருக்கும். சரியா? சந்திரன் வந்து வலுப்பார். ஏன்னா வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு சந்திரனும் குருவும் நல்ல நிலைமை, சந்திரனும் சுக்கரும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் வந்து குரு பார்வைக்கு வருவார். சுக்கரை வந்து குருக்கு கேந்திரமாக குரு வீட்டிலே உச்சமாகி இருக்கிறாரு. மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு. சனி கூட சேர்ந்ததுனால அஷ்டலட்சுமி யோகம். ஸோ சுக்கரை நல்லா பன்மடங்கு லாபகத்தில் இருக்கிறாரு. மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு சுக்கரன். சிலவர் சொல்லுவாங்க சுக்கரன் சனி கூட சேர்ந்துட்டாரா பாவரும்பாங்க. அது பாவர் கிடையாது. உச்ச வீட்டில் இருக்கிறாரு. சரியா? உச்சமாகி தான் இருக்கிறாரு. அதுவும் குரு வீட்டில் இருக்கிறாரு. அங்குள்ள நட்சத்திரங்களை எடுத்துட்டிங்கன்னா ஓரளவு நல்ல நட்சத்திரம் தான் இருக்குது உங்களுக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் உத்திரட்டாதி மட்டும்தான் சனி பகவான் நட்சத்திரம். ஆனால் சனி பகவான் கூட அவர் சேர்ந்து போகிறதுனால அந்தளவு தாக்கம் இருக்காது. இவ்வளோ தான் ஜோதிடம்.
சரியா? பூரட்டாதி குருவின் நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு 5, 8 கூடிய நட்சத்திரம். அதில் சுக்கிரன் போகிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். தூரதேசத்துலேருந்து பணம் வரும், வெளிநாட்டு பணம், வெளிநாட்டிலேருந்து சில பொருட்கள் வரலாம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நடக்க போகுது, ஒரு பெரிய மாற்றம் இதில் நடக்க போகுது. சந்திக்க தயாராக இருங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து ரேவதி, அருமை. சிம்ம ராசிக்கு எப்பப்பன்னு ரெடியாக இருப்பார் புதன். சிம்ம ராசிக்கு வந்து புதன் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வையில் ராசியே பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. இப்போ சிம்ம ராசிலேயே நல்லா இருப்பீங்க, கணக்கு வழக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சூரியன், செவ்வாய், புதன், ராகு எல்லாம் சேர்ந்து ராசி சம்மந்தப்படுறாங்க குரு பார்வையில். மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பாயிரும். மார்ச் 11க்கு மேலே குரு வக்கர கதியிலேருந்து வெளியே வந்துடுவார், நேர் கதியை பார்ப்பார். சரியா? நேர்கதியில் பார்ப்பார். அவர் வந்து அடுத்து உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்காக நேர்கதியில் பார்ப்பார். மார்ச் 11லேருந்து ஜூன் 6 வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறதுனால அவர் கொண்ட நேர்கொண்ட பார்வை 9ஆம் இடத்துக்கு உள்ளதுனால சூரியன், செவ்வாய், ராகு, புதன் 4 பேர் நல்லா இருப்பாங்க. சரியா நேர்களே? அதில் சூரியன் வந்து மார்ச் 15ஆம் தேதி ராசி 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். செவ்வாய், புதன், ராகு 3 பேரும் சூப்பர் பலங்களை கொடுப்பாங்க. புதன் 2 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 4, 9 கூடியவன், நல்ல பலங்களை கொடுப்பார். தகப்பன் அம்மா அப்பாவோட உறவு நல்லாயிருக்கும். வருகிற 11ஆம் தேதிக்கு மேலே அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, அவங்களே நல்ல சிறப்பு இருக்கும். வீடு, மனை, வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 9ஆம் இடம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்லா இருப்பீங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, பதவி, புகழ், பேர், அந்தஸ்து கூடும், சொசைட்டியில் பேர் கொடுக்கும், நல்லா இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெகக்னைஸ் ஆவீங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இதெல்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கு தலைப்பு போடுவேன். தம்மையில் பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகுது, தயாராக இருங்கள். சரியா? தயாராக இருங்கள், பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகுது. நல்ல விஷயமாக தான் நடக்கும். மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து 13க்குள்ளே நல்லபடியாக நடக்கும். ஒரு 10 நாளுக்குள்ளே நல்லபடியாக நடக்கும். நான் சொன்ன மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், வெள்ளி மோதிரத்தை வாங்கி போடுங்க. ஓரளவு தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். 2 மந்திரம் சொல்லணும். நீங்கள் வீட்லேயும் போடலாம், பெருமாள் கோயிலையும் போய் போடலாம். பெருமாள் கோயிலில் போய் தாயார் சனையில் வச்சு போடலாம். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயிலில் போய் போடலாம். வீட்டில் போடுறதா இருந்தால் மகாலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. சிம்மராசிக்கு வந்து தைரியலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ இமேஜ் வேணும்னா அடியன்கிட்ட கேளுங்க, நான் அனுப்புவேன். 8807457629. தைரியலட்சுமி படம், சிம்ம கணபதி படம் 2யும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வெள்ளி மோதிரத்தை போடுங்க. வெள்ளி மோதிரம் திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அப்போ 2 நாள் வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா அதை ஒரு பாலில் போட்டு வைங்க. பால்லையோ பன்னீர்லையோ போட்டு வைக்கலாம். வெள்ளிக்கிழமை பகலில் போட்டு வச்சுட்டு சாயந்தரம் எடுத்துருங்க. அதை சுத்தமாக தொடச்சிட்டு கோயிலில் கொண்டு போய் போடலாம், வீட்லேயும் போடலாம். வீட்லேயும் அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள், படையல் வைங்க, பஞ்சாச்சரத்தில் தீர்த்தம் வைங்க. பஞ்சாச்சரத்தில் தீர்த்தம் என்ன செய்யணும்னா பஞ்ச பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் ஊற்றி அதில் வந்து மகாலட்சுமி கும்பிட்றோம். நம்ம துளசி போடலாம், நறுமண பூக்கள் போடலாம், மஞ்சள் குங்குமம் போடுங்க, விபூதி போட வேண்டாம். சரியா? மஞ்சள் குங்குமம் போடுங்க. ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போதும் ஒவ்வொரு பொருட்களை போடணும், அப்போ தான் அதனுடைய பவர் இருக்கும். துளசி போடலாம், இல்லைனா நறுமண பூக்கள் போடலாம், பன்னீர் ஊற்றலாம், பச்சை கற்பூரம் போடலாம், மஞ்சள் குங்குமம் போடலாம், சந்தனமும் போடலாம். பிரார்த்தனை பண்ணுங்கள். படையல் பசும்பால், நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான் போதும். வெத்தலை பாக்கு முடிஞ்சு போச்சு. பழம் 2 பழம், சிம்பிளாக செய்யுங்க. வீட்டில் இருக்கிறத வச்சே செய்யலாம். பாலும் பழம் வீட்டில் இருக்கும். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்க. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க, சுத்த தண்ணீர். நான் சொன்ன மாதிரி பொருட்களை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த 2 மந்திரத்தை சொல்லுங்கள். சுக்கிர துதியை சொல்லுங்கள், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். கிழக்கு பார்க்க நின்றுக்கிட்டு மோதிரத்தை போடுங்க. பெண்கள் தான் ஆண்களுக்கு போடணும், ஆண்கள் ஆண்களுக்கு போடக்கூடாது. வீட்டில் கண்டிப்பாக பெண் இருக்கணும். சுமங்கலி பெண்ணோ கன்னி பெண்ணோ இருக்கணும். இந்த வெள்ளி மோதிரம் போடும்போது சுமங்கலி பெண், கன்னி பெண் இருந்து போட்டால் தான் மிகச்சிறப்பு. சரியா? சார் எங்கள் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்கிறவங்க யாருனாச்சும் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கோங்க. சரியா? சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு போடுங்க. கண்டிப்பாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வழியில் சொந்தமாக இருக்கும். சார் நான் கல்ஃபில் இருக்கிறேன், பேச்சுலர் அகாமடேஷனில் இருக்கிறேன், நான் என்ன சார் செய்யணும்னா நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு போடுங்க. சரியா? லீவுக்கு வருவீங்கள, லீவுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் வெள்ளிக்கிழமை பார்த்து போடுங்க, நல்லாயிருக்கும். அது எப்போனாலும் போடுங்க. உங்களுக்கு 6 மாதம் கழித்து லீவு கிடச்சாலும் சரி, அடுத்த வருஷம் லீவு கிடச்சாலும் சரி. ஆணுக்கு ஆண் போடக்கூடாது வெள்ளி மோதிரம், பெண் மூலிமா தான் போடணும். ஏன்னா வெள்ளிங்கிறது வந்து 100% பெண் சம்மந்தப்பட்டது. ஆணும் பெண் சம்மந்தப்பட்டது, சுக்கிரனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டது. நம்ம கடையில் போய் வாங்குறது வேணால் வாங்கிக்கலாம். நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆண் போய் ஆண் கடையில் நின்று வாங்கிக்கலாம். அதில் சாஸ்திரம் கிடையாது. ஆனால் முறைப்படி போடும்போது பெண்களை வச்சு போடணும். பெண் கையால் போட்டிங்கன்னா விசேஷம், அதுக்கு சக்தி கூட. அந்த மோதிரம் நல்ல வேலை செய்யும். சரியா? எப்படி நல்லா படிக்கிற பையன் 100க்கு 100 மார்க் எடுக்கிறான், ஒரு சில பையன் 100க்கு 60 மார்க் தான் எடுப்பான். 2 பேத்துக்கும் வாத்தியார் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதில் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த இது.
சரியா? பெண் கையால் போடணும். சுமங்கலி பெண், கன்னிப்பெண் கையால் போடணும். நிறைய பேர் இதில் வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது. ஏதோ ஒன்று வாங்கணும், போட்டோம், கடமைக்கு போட்டோன்னு செய்வாங்க. எல்லா விஷயத்தையும் கடமைக்கு செய்யக்கூடாதுங்க. சில காரியத்தை வந்து கருத்தாக அந்த 4 நட்சத்திரம் பார்த்து சூட்சுமமாக செய்யணும். டெய்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. அது வந்து டெய்லி சாப்பிட்றது தான், சரியா? எல்லா நேரமும் ருசித்து சாப்பிட முடியாது. சில நேரம் அப்படியே அள்ளி போட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம். அது மாதிரி சில காரியத்தை செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அது பூஜை புனஸ்காரம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பதட்டம் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, முறைப்படி செய்யணும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். உங்களை மீறிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அந்த சக்தியை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இது அடையன்னு வந்து வாழ்க்கையில் ரொம்ப நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய பேர் அனுபவிச்சு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட பலன் கேட்குறவங்களுக்கும் என்கிட்ட அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை மீறிய சக்தி ஒன்று, அது நல்ல விதமாக நம்மக்கிட்ட வரணும்னா சில காரியங்களை நம்ம நல்ல விதமாக பண்ணணும், சரியா? நமக்கு மீறிய சக்தியை தான் நம்ம வந்து எதிர் சக்தி, ஆதரவு சக்தி சொல்கிறோம். எதிர் சக்தினா நமக்கு எதிர்மறையாக இருக்கும். நேர்மறையாக இருக்கிறது நமக்கு நல்லதை செய்யும். ஸோ நம்ம இதில் மீறிய சக்தி 2 சக்தி இருக்குது. கெட்ட சக்தி, தீய சக்தி, நல்ல சக்தி. நல்ல சக்தி வேணும்னா நல்ல காரியங்களை நல்ல விதமாக செய்யணும். அதை செய்ய விட்டுட்டோம்னா கெட்ட சக்தி பிடிச்சிக்கிறோம், சரியா? நிறைய பேசிகிட்டே போகலாம் நேயர்களே. சரி, இது உங்களுக்கு அது ரொம்ப தேவையில்லை. இருப்பினும் இந்த வெள்ளி மோதிரத்தை இந்த காலகட்டத்தில் போடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வெள்ளி மோதிரத்தை இன்றைக்கி எப்படி போடணும்னு. அதில் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்கை வேணால் அதில் அனுப்புகிறேன். அதில் எடுத்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். சாரம்சலமெல்லாம் ஒன்று தான், அடிநாதம்லாம் ஒன்று தான். அதில் உள்ள சப்ஜெக்டை லைட்டாக தொட்டிருக்கிறேன். அதுக்கு உண்டான நேரம் வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். சனி சுக்கிரன் நினைவு நல்லா இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் தான் குடைச்சலை கொடுப்பாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். இப்போ குறிப்பாக சிம்ம ராசியில் வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? ரொம்ப தாக்கம் குறையும். இந்த அஷ்டமச்சருடைய தாக்கம் வெகுவாக குறையும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்லா இருக்காதா சார்னா, மற்ற லக்கணத்துக்கெல்லாம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறையும், சரியா? அந்த லக்கணத்தை பற்றியும் சொல்லலாம். இந்த சனி சுக்கிரன் இணைவு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு மாதிரி பலன்களை கொடுக்கும். அதில் வந்து இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மேச லக்கணத்துக்கு கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் பணப்பழக்கத்தை கொடுக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு அயன சேன போகம், படுக்கரை சுகம், கணவன் மனைவி உறவு, தூரதேச அமைப்பில் பலன்களை கொடுக்கும். சிம்ம லக்கணத்துக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும், கூட்டுறவு நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன், நண்பர்கள், சொந்த பந்தத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். தனுசு லக்கணம் வேலை நல்லாயிருக்கும், வேலையில் நல்ல லாபம் இருக்கும், இன்க்ரிமெண்ட், போனஸு, அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும். மீன லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், காரிய வீரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு கிரகத்தை வச்சு இன்றைக்கி தேதிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கு என்ன பலன் கொடுக்கணும் ஒரு நேரம் சொல்லலாம் குறைஞ்சது. அது என்னுடைய டயத்தை பொறுத்து. நான் டைனர்ஸ் ஆயிடுவேன். ரொம்ப பேசுகிறேன்னா நான் டைனர்ஸ் ஆயிடுவேன். என்னால் சொல்ல முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. ஸோ ஜோதிடத்துக்கு பலன் சொல்லுறது நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே போகலாம். இன்ஃபினிட்டி, அதுக்கு எல்லையே கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா மனைவி டாமினேஷன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து லைஃப் பார்ட்னர் டாமினேஷன் பண்ணுவாங்க. செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாரு, அதிகாரம் பண்ணுவாங்க. டாமினேட் பண்ண மாதிரி இல்லை, அதிகாரம் பண்ணுவாங்க. நான் சொல்லதை நீ கேட்கணும், கேட்டே ஆகணும்னு இது பண்ணுவாங்க. இது நடக்குமா சார்னா 100க்கு 100 நடக்காது. ஏன்னா அங்கே ராகு இருக்கிறார், ராகுகிட்ட கிரகணம் ஆகும். ஸோ ராகு கிரகணம் ஆகிறதுனால அவங்களோட இது மங்கும். அந்த பிரச்சனை அவங்க பேசுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா குரு வேறு பார்க்குறாரு. 50% தான் நடக்கும். இவ்வளோ தான் பரிகாரம், இவ்வளோ தான் ப்ரிடிக்ஷன். இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் தனிச்சு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தாங்க ப்ரிடிக்ஷனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ராகு இருக்கிறாங்க, 4 கிரகம் இருக்குது. ராகு வந்து 3 பேர்த்தையும் பிடிச்சிருக்கிறாரு, குரு பார்வை இருக்குது, அந்த ரிலாக்ஸ் ஆயிரும், சரியா? அங்கே வந்து புதன் வந்து ஓரளவு ஸ்தான பலம் பட்டிருக்கிறாரு. சூரியனுக்கு செவ்வாய்க்கு ஸ்தான பலம் இல்லை, சரியா? அதனால் இப்போ வந்து சிம்ம ராசியில் வந்து கொஞ்சம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. அம்மா அப்பா வேலையில் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, அம்மா அப்பாவை நினச்சி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறீங்க, பார்க்குற வேலையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறீங்க, அரசாங்க வேலை, அரசியல்வாதியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே ஷார்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா குரு பரிபூர்ணமாக பார்ப்பார். பார்க்கும்போது அந்த நிவர்த்தியெல்லாம் சரியாக பெறும். அதுபோல் 8ஆம் இடத்துல செஸ்ஸு, 8ஆம் இடம்னாலே செஸ்ஸு தான், அழுத்தம். இப்போ இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் போனதுனால அந்த அழுத்தம் குறைஞ்சிரும். இப்படித்தான் பலன்கள் வரும், சரியா? ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் எல்லாம் மாறிடப்போதாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ரொம்ப எல்லாம் விளக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு ஓரளவு புரியும், சரியா? நேரில் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திணுக்கணும் கிடையாது, அப்படியே ஃப்ளோவில் போகும். தொடர்ந்து கேளுங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, வழிபாடை பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும், சரியா? ரொம்ப அலட்டிக்காதீங்க, நார்மலாக நல்லபடியாக தான் போகும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், அதுபோல் தினசரி வீடியோவும் போடுறேன். எல்லா ராசிக்குமே வந்து ராசி எண், லக்கி எண்கள், அதிர்ஷ்ட தேவதைகள்,
அதிர்ஷ்ட கலர் இப்படிலாம் போடுறோம். அதையும் பாருங்கள். அது அன்றாடம் உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்ட பிரச்சனை தீரும் அதையும் சொல்கிறோம். அதையும் பாருங்கள். நல்லபடியாக நடக்கும் நேயர்களே. சரியா? நல்லா இருக்கும். ஒரு பெரிய விஷயம் வந்து ஒன்று நடக்க போது, தயாராக இருங்க. அதை வரவேறுங்க, செய்யுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் பூரம் உத்திர நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.